ஹலோ ஹாய் வணக்கம். இது உங்கள் ஸ்கைடெக். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மழையில் நனைஞ்சி ஜாம் ஆகிருக்கிற ஒரு ஃபேன். பார்த்தீங்களா சுற்றலை ஜாம் ஆகிருக்கிற ஃபேன். கரெக்டாக தான் தெரியும் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. புதுசாக பண்ணுறவங்க ஒயர் கலர் எங்கெங்கே கனெக்டில் இருக்குன்ற ஒரு விஷயத்தை செக் பண்ணிக்கோங்க. ரன்னிங் ஸ்டார்டிங்கிற விஷயத்தை நம்ம அப்புறம் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பிளாக் ஒயர் மட்டும் தனியாக இருக்குது, அதுதான் காமனு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க சென்டராக. கீழே வந்து ரெட் கலர் ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. காயிலேருந்து வர மூணு ஒயரையும். சென்டர் கனெக்ட் பாயிண்ட்டுக்கு வந்து ஒயர் வந்து நம்ம பவர் சப்ளை வந்து 2 ஒயர் தான் வரும். சென்டரில் கொடுக்க மாட்டோம், மேலேயும் கீழே மட்டும்தான் கொடுப்போம். அதனால் காமனும் இன்னொரு ஒயரு ரெட் கலர் ஒயரும் வந்து ரன்னிங் ஒயரையும் கொடுத்துருக்காங்க. கலர் கோட் மட்டும் பார்த்துங்க. செக் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாதவங்க கலரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா லைன் டெர்மினேஷன்லாம் கழட்டி எடுத்துடலாம். செக் பண்ணி போடுறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, நீங்களே ஈஸியாக செக் பண்ணிவிடுவீங்க. இருந்தாலும் கண்டென்சர் கிளாம்பையும் கழட்டி எடுத்துட்டோம்னா அவ்வளோதான். கண்டென்சர் கிளாம்ப் கழட்டி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம காட்ட வேண்டியது பாடி ஸ்க்ரூ. பாடி ஸ்க்ரூக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் பொறுத்த வரைக்கும் நல்லா கரெக்டான சூட்டபுளாக ஸ்க்ரூ ட்ரைவர் போடுங்க. ஜென்ரலாக எல்லார் வீட்லேயும் ஸ்க்ரூ ட்ரைவர்னு ஒன்று இருக்கும், ஸ்க்ரூ ட்ரைவர் கட்டிங் பேர்லாம் இருக்கும். இருந்தாலும் கரெக்டான ஸ்க்ரூ ட்ரைவராக போட்டிங்கன்னா ஸ்க்ரூவுடைய ஹெட்டு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, அதுக்காக மட்டும்தான். பாடி ஸ்க்ரூ சர்வசாதாரணமாக கரண்ட் வந்துடும். பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்கும். இது ஓடு வீடு ஃபுல்லாக லீக் ஆனதால் ஃபேனு ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சு. பாடி ஸ்க்ரூவை கட்டியாச்சு. இப்போது அந்த கட்டிங் ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த கட்டிங்கில் ஒயரை உள்ளே தள்ளிக்கணும். ஓரமாக தள்ளிடணும், இல்லைன்னா ஒயரை உள்ளே தள்ளி விட்டுறணும். ஏன்னா நம்ம எடுக்கும்போது ஒயர் கட் ஆகிடக்கூடாது. முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒயர் கட்டாகாமல் பாதுகாக்கிறது நம்மளுடைய முக்கிய வேலை. இப்போ நம்ம மேலே எடுத்து விட்டுட்டோம் ஒயரை. மற்ற ஃபேனாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சைடில் கேப் இருக்கும். இப்போ ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு எடுத்த உடனே வந்துடும். கேஸ்ட் அயர்ன் பாடியாக இருந்தால் திக்காக பழைய மாடலில் கொஞ்சம் வெயிட்டாக வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் சைடில் எங்கேயாவது ஒரு இடத்துல கேப் இருக்கும். இது கிராம்ப்டன் கிரீஸ் சுத்தமாக கேப் இல்லை. அதனால் கட்டிங் டோர் எடுத்து லைட்டாக அந்த கேப்பில் 2 எல்ஷீல்டுக்கு நடுவில் இருக்கிற இதில் தட்டினோடனே லைட்டாக கேப் கிடச்சிச்சு பாருங்கள். அடுத்த ஸ்க்ரூ ட்ரைவரை போட்டு கொஞ்சம் லைட்டாக கேப்பை மட்டும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கலாம். ஆப்போசிட் 2 ஸ்க்ரூ ட்ரைவர் பாருங்க, ஆப்போசிட் போட்டு இப்படி லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை பாருங்கள் வந்துடும். எடுக்கும்போது கவனம், காயில் இடிச்சிடக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப மெலிசான கம்பியாக தான் இருக்கும். காயில் இடிச்சிடாதீங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, தண்ணி போயிட்டு ஈரமும் ப்ளஸ் வந்து அந்த ஒரு ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா, அதுவும் ஃபார்ம் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா ரோட்டர் தனியாக வராது. கிராம்ப்டன் கிரீவ்ஸில் வந்து ரோட்டர் தனியாக வராமல் இப்போது மொத்தமாக மோல்டு பண்ண மாதிரி வரும். இப்போ இதை எடுக்கணும். சாதாரணமாக ப்ரெஸ் பண்ணால் வெளியே வந்துடும். கிராம்ப்டன் கிரீவ்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு புஷ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். இது வரல. இப்போ நான் பொறுமையாக கட்டிங் டோரில் தட்டுறேன். புல்லர் இருக்குது. சரி, நம்ம எல்லாருமே புல்லர் வச்சுருக்க மாட்டீங்க, அதுக்காக தான் பொறுமையாக தட்டி எடுக்கிறேன். ரொம்ப வேகமாக தட்டினீங்கன்னா பேப்பர் கொட்டிடும். நம்மளுக்கு முக்கியமான விஷயம் வைண்டிங் சுற்றி இருக்கிற பேப்பர் வந்து கொட்டிடக்கூடாது. அதுக்காக நான் பொறுமையாக தட்டுறேன், பார்த்துங்க. அப்படி பேப்பர் கொட்டுற மாதிரி இருந்தால் தட்டாதீங்க, புல்லர் போட்டு கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா வார்னிஷ் ஒரு ரவுண்டு ஊற்றிட்டு கூட லைட்டாக தட்டிக்கலாம், ஒன்றாகாது. இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ பொறுமையாக தட்டுறேன்னு பார்த்துங்க. அவ்வளோதான், கோர் தனியாக வந்துருச்சு. கோர்லேயும் ஃபுல்லாக ஈரம். இதை வந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஈரமாக இருக்கிறதால ஒன்று வெயிலில் காய போடணும், இல்லைன்னா ஹீட்ரு போட்டு ஹீட் பண்ணணும், இல்லை ஒரு பல்பை போட்டு ஹீட் பண்ணணும். அப்படி ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும். பல்பை போட்டு ஹீட் பண்ணுறவங்க ஹீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெயிலில் போட்டோம்னா, நல்ல வெயில் அடிக்கும்போது போட்டிங்கன்னா அழகாக காஞ்சிரும். இப்போ பாருங்கள் நான் தொடச்சிட்டு ஈரத்தெல்லாம் முதல்ல தொடச்சிடுவோம். அதே மாதிரி எங்கன்னா பஞ்சர் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதை நம்ம சீரீஸில் செக் பண்ணும்போது தெரிஞ்சிடும்.
அதே மாதிரி எல்ஷீல்டில் இருக்கிறதையும் தண்ணியெல்லாம் தொடச்சி எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ரோட்டரையும் தொடச்சிடணும். ஏன்னா ரோட்டரில் வந்து அப்படியே இருந்ததுன்னா துரு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஃபேன் போடும்போது லைட்டாக ஒராயிர சவுண்டு கேட்கும். இல்லைடா நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது லைட்டாக பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்காக தான் டாப் கவரை உள்ளே தொடச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பாட்டம் கவர். இதில் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம என்னென்ன காட்டுறோமோ ஒரே இடமா எடுத்து தனியாக வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாமல். இப்போ பார்த்திங்கன்னா அதில் ஸ்ப்ரிங்கும் ஒரு வாஷரும் எடுத்து வச்சுருக்கோம். எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துகிட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் இந்த என்ஷீல்டுக்கு இப்போதைக்கு வேலை இல்லை. ஏன்னா ஒன்று வெயிலில் காய வைக்கணும், இல்லை ஹீட்டரில் போடணும். பல்பு போட்டு கூட காய வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்போ காயில் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். முதல்ல சீரிஸ் ஒயரை பாடியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒயர் எடுத்து ஒயரில் வச்சிங்கன்னா லைட் எரியிற வெளிச்சம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஒயர் பாடியிலையும் இன்னொரு ஒயரை வந்து ஒயர்லேயும் வைக்கிறேன், பாடி ஆகுது. அதே இப்போ வெயிலில் காய வச்ச பிறகு இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், பாடி ஆகலைங்களா? வெயிலில் தான் காய வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். இதை நான் வந்து ஹீட்டர்லேயோ அவன்லேயோ எதுலேயும் போடலை. ஓகே, ரெடி. இப்போ நாம் அசம்பிள் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடலாம். பேரிங் நான் மாற்றிட்டேன், ஏன்னா தண்ணியில் பட்டதால் பேரிங்கில் ஜாம் மாற்றிட்டேன். அது எடிட்டிங் பண்ணும்போது வீடியோ கட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்படி தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் அது ஒரு வீடியோ வேறு ஃபேனில் எடுத்து ஒரு வீடியோவை போட்டு விட்றேன். பார்த்தீங்கன்னா ரோட்டரை ஒன்றும் இல்லை, ரோட்டரை இன்சர்ட் பண்ணி லைட்டாக ஒரு புஷ், அவ்வளோதான். இதே தான் நம்ம எடுக்கும்போது ஒரு கவுத்து போட்டு ஒரு புஷ் பண்ணோம்னா வெளியே வந்துடும். புஷ் பண்ணோடனே அழகாக லாக் ஆகிடும். கீழே பாட்டம் கப் போட்ட பிறகு தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக சுற்ற ஆரம்பிக்கும். சுத்தம் இதில் சும்மா லைட்டாக ஒரு ஸ்லாக்னஸில் லைட்டாக அங்கங்கே லைட்டாக தட்டி வர்ற மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது கழட்டி எடுக்கும்போது நம்ம ஒரு வாஷரும் ஒரு ஸ்ப்ரிங்கும் கழட்டி எடுத்தோம். ஓகேங்களா? அதை அந்த கப்பில் போடுறதுக்கு பதிலாக இந்த ஃபேனுடைய ஷார்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அசம்பிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஸ்ப்ரிங்கை போட்டுட்டேன், அதுக்கப்புறம் வாஷரை போட்டுட்டேன், வாஷரையும் போட்டுட்டு இப்போ பாருங்கள், பாட்டம் கவரை அப்படி வச்சு புஷ் பண்ணி கீழே ஒரே ஒரு புஷ், ஹோல்ஸ் மட்டும் கரெக்டாக ஸ்க்ரூ ஹோல்ஸ் மட்டும் பார்த்துங்க, பாடி ஸ்க்ரூ ஹோல்ஸை போட்டு ஒரு புஷ் பண்ணிங்கன்னா அழகாக உட்காந்துரும். ஸ்க்ரூவை போட்டுட்டு ஸ்க்ரூ டைட் வைக்கும்போது அதே மாதிரி எல்லாத்தையும் ஓரளவு ஈவனாக வைங்க. கடைசியாக வைக்கும்போது டைட்டையும் ஈவனாக வைங்க. ஸ்க்ரூ ஒன்று டைட் பண்ணி ஒன்று லூஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அசம்பிள் ஆகிறது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அதனால் ஒரே ஈவனாக வச்சுக்கிட்டே போனீங்கன்னா, ஒரே ஈவனானா ரொம்ப டைம் எடுத்துக்க சொல்ல. இப்போ பாருங்க, கூடிமான வரைக்கும் வச்சுட்டு ஓவர் டைட்டு ஒன் சைடு மட்டும் வச்சிடாமல் ஈவனாக வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அழகாக அசம்பிள் ஆகும். பார்த்துங்க, ஈவனாக தான் டைட் பண்ணிட்டு வரோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கே தெரியும் இது ஓவர் டைட்டு, ஓவர் லோடு கொடுத்து டைட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போதெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும். வேணுன்ற அளவு டைட்டு 3 ஸ்க்ரூவையும் பாடி ஸ்க்ரூ டைட்டு வச்சிட்டோம்னா ஃபேன் ஃப்ரீ ஆகிடும். சப்போஸ் அது மாதிரி ஃப்ரீயாக சுற்றலை, கொஞ்சம் லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பாட்டம் சைடு ஒரு கட்டை ஒன்று வச்சு ஒரு லைட்டாக ஒரு தட்டு, அவ்வளோதான், தட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கன்னா செட் ஆகாமல் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். கண்டென்சர் கிளாம்பை டைட் பண்ணிக்கலாம். கண்டென்சர் கிளாம்பை டைட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம என்னென்னா, இப்போது ரன்னிங் வைண்டிங் எது ஸ்டார்டிங் வைண்டிங் எதுன்னு செக் பண்ணணும். நம்ம கழட்டும் போதே பார்த்துருக்கோம், பிளாக் கலர் தான் காமன் சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுருப்போம். ஆல்ரெடி நம்ம பாடி ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிட்டோம். அதனால் இப்போது ரன்னிங் ஸ்டார்டிங் மட்டும் செக் பண்ணிக்கணும். ரன்னிங் ஸ்டார்டிங்கும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ரன்னிங் ஸ்டார்டிங் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுறேன், ஏன்னா இதில் பல்பு எரியுது விஷயம் தெரியல. ஸோ ஏன்னா ரொம்ப டல்லாக எரியும். என்கிட்ட அந்த 100 வாட்ஸ் பல்பு என்கிட்ட இல்லை, என்கிட்ட 200 தான். ஸோ அதனால் தெரியல. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, பிளாக் காமனாக எடுத்து 3 ஒயர் தான் இதில் இருக்கும். கம்பெனி ஃபேனில், அதான் கம்பெனி வைண்டிங்கில் 3 ஒயர் தான் இருக்கும். இப்போ நான் பிளாக்கை விட்டுட்டேன். ப்ளூலேயும் ரெட்லேயும் கண்டென்சர் ஒயர் ஒரு ஒயரை கொடுத்துரும். மொத்தம் 3 ஒயர் ஃபேன்லேருந்து வந்திருக்கும்.
பிளாக்கை விட்டுடலாம், ஏன்னா பிளாக் காமன், அதில் எதுவும் கனெக்ட் பண்ண வேண்டியதில்லை இப்போதைக்கு. கண்டென்சர் ஒயரை மிச்சம் இருக்கிற ப்ளூலையும் ரெட்லேயும் நான் முறிக்கிறேன். முறுக்கிட்டு இப்போது சீரீஸில் ஃபேன் சுற்றுதை செக் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, பிளாக்கில் ஒரு ஒயரும் ரெட்டில் ஒரு ஒயர் வச்சோடனே வேகமாக சுற்றுச்சிங்களா, இப்போ ரிவைஸில் கரெக்டாக சுற்றுச்சா. இதே வந்து பிளாக்கில் ஒரு ஒயரும் ப்ளூவில் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்வர்டில் சுற்றும். தெரியுதுங்களா, ஃபார்வர்டில் சுற்றுது. ஃபார்வர்டில் சுற்றுறது வந்து தப்பு, ஸ்டார்டிங்கில் கொடுக்கக்கூடாது, ரன்னிங் காயிலில் தான் எப்பயுமே கொடுக்கணும். இப்போ நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். மொத்தம் ஒரு சைடில் வந்து 3 பாயிண்ட் இருக்கும், ஒரு சைடில் 2 பாயிண்ட் இருக்கும் கனெக்ட் பாயிண்ட்டு. 3 சைடு இருக்கிற பாயிண்டில் தான் ஃபேன்லேருந்து வர ஒயர்லாம் கொடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் காமனையோ இல்லை ரெட் கலரையோ ஏதோ ஒன்று கொடுத்துக்கிறோம். இப்போ பாட்டத்தில் நான் பிளாக்கை கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஒயரும் கண்டென்சர் ஒயரும் சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து சென்டராக கொடுத்துறேன். ஏன்னா சென்டருக்கு வந்து வெறும் கனெக்ட் மட்டும்தான் பண்ண முடியும், பவர் சப்ளை கொடுக்க முடியாது, அந்த சைடு டம்மியாக இருக்கும் கண்டென்சர் கிளாம்பில். அடுத்தது நம்ம ரெட் கலர் ஒயர், ரெட் கலரும் கண்டென்சர் ஒயரும் சேர்ந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஏன்னா நம்ம கொடுக்கும்போது கீழியும் டாப்பில் இருக்கிறதுல மட்டும்தான் பவர் சப்ளை கொடுப்போம், அதில் மட்டும்தான் பவர் சப்ளை கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ அதுவும் கொடுத்துட்டோம். இப்போது ஃபேனை செக் பண்ணிடலாம். ஸ்க்ரூ டிரைவர் போட்டு செக் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஸ்க்ரூ டிரைவரில் கைப்படாமல் பார்த்துங்க. எப்பவுமே சேஃப்டி தான் முக்கியம், அதுக்காக சொல்கிறேன். சுற்றுதுங்களா, பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரியும் ரக்கம் இல்லாததால், ஆனால் ஸ்லோவெல்லாம் இல்லை, ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஸ்க்ரூ டிரைவரை எக்காரணத்துக்கு ஒன்றும் டச் பண்ணாதீங்க செக் பண்ணும்போது. நன்றி, வணக்கம்.